பானு, புதுச்சேரியில் இரவு முதல் மழையும் அதிகாலை முதல் லேசான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடற்கரையில் காலையில் அதிக பேர் நடைபயிற்சி ஈடுபடுவார்கள். அவர்கள் தண்ணீரில் இறங்கி குளிக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை போலீசார் எச்சரித்து கரைக்கு அனுப்பினார்கள். அது மட்டும் இல்லாத உள்ளூர் மக்களும் போலீசார் வெளியேற்றினார்கள். கடல் சீற்றம் காரணமாகவும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்தனாலும் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு தடை விதித்தனர். கடற்கரையில் கூடியிருந்த ஒரு சில சுற்றுலா பயணிகள் போலீசார் எச்சரிக்கை மீறி கடலில் இருந்தனர். அவங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார்கள். பானு, ஜெயக்குமார், சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில் கடலோர போலீசாரும் புதுச்சேரி சேர்ந்த போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடல் சீற்றம் காரணமாக அங்க குளிக்க வேண்டாம் என்று இரு போலீசாருக்கும் அறிவுறுத்தல் பட்டு அவர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரார்கள். இருந்த போதிலும் புதுச்சேரியில் லேசான மழை பெய்து வருகிறது. சாரல் மழை மட்டும் பெய்து வருகிறது. இதனால் இந்த வெயில் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக கடற்கரையில் அதிக அளவில் காலை நேரத்தில் கூடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.